கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 147 சங்கீதம் 11 வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம் மீது பிரியமா இருப்பார், நம் மீது விருப்பமா இருப்பார். நம்முடைய குடும்பத்தை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோம்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாம் தேடுகிறோமா? அதிகாலையில எழுந்து அவருக்காக நாம் காத்திருக்கிறோமா? தீமையான காரியங்களை விட்டு விலகி விட்டோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற பய உணர்வோடு கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிறோமா? கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்கிறதா? நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்காக காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபை. அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே முடிவு பரியந்தமும் இயேசு கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்க முடியும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே காத்திருக்கும் போது புது கிருபைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவருடைய வல்லமையினால் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. நித்தமும் நாம் அவரை தேட வேண்டும், அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். புது கிருபைகளை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து நாம் எழும்ப வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு தேவை, அவருடைய உன்னத பலம் நமக்கு தேவை. காத்திருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கிருபையே நம்மை தாங்குகிறது, அவருடைய கிருபையே நம்மை தப்புவிக்கிறது, அவருடைய கிருபையே நம்மை ரட்சிக்கிறது, அவருடைய கிருபையை ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. அவருடைய பெரிதான கிருபையை, புது கிருபையை ஒவ்வொரு நாளும் காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவ சமூகத்திலே அதிகாலையில எழுந்து கர்த்தருக்காக நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் நம்மை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. நம் மீது பிரியமாய் இருப்பாராம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போமா? அவருக்கு பயந்து வாழ்வோமா? அவரில் நிலைத்திருப்போமா? அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து அவருடைய வழியிலே நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த உலக மனிதர்களுக்கு நாம் பயந்து வாழ வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தால் அதுவே போதுமானது. கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உள் உணர்வோடு தீமையான காரியங்களுக்கு விலகி, பொல்லாத காரியங்களுக்கு விலகி நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது கர்த்தர் கிருபைகளை கொடுக்கிறார். நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை, ஆனால் தீமையை யோசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். அதை அறிந்தவர்களாய் கர்த்தரை குறித்த பயத்தோடு கர்த்தருக்காக காத்திருப்போம். நம்முடைய இருதயத்திலே தேவனுக்கு பிரியமுள்ள சிந்தைகள் இருக்கட்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை நேசிப்பார். அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது அவர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். கர்த்தர் அவருக்கு பிரியமுள்ள ஜனங்களை உயர்த்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தையும் நினைப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக காத்திருப்போம். கிருபைகளை பெற்றுக்கொள்வோம், நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவரே துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடமும் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறவரே துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் கரங்களிலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் வல்லமையினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக.
ரிபா கபர ஷாகர கதூரி கரதரபல ரியாக்க போர சந்த ரதன ஹதரபல ரிபா கார ஷேகே லேதேனே கரதரபல ரிபா லகதர ஷல்லஹதன ஷேலேதேனே மா கரதரபல. காத்திருக்கும் போது புது கிருபைகளை கொடுக்கிறவர். ஒவ்வொரு நாளும் சமூகத்திலே காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். புது கிருபையினாலும் புது வல்லமையினாலும் புது அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புவீராக. ரீபா லஹதர ஷால ஹதர ஷேகே லேதேனே கரதரபலா ரீபா ஹதர ஷாக்க லக துன கரதரபலா ரியாக்க போர சந்த ரதன ஹதரபலா. என் தேவனுடைய வல்லமையினால் நிரப்புவீராக. புதிய கிருபைகளினால் நிரப்புவீராக. அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அன்பின் கனிகளினால் நிரப்புவீராக. ஷாக்க ரக தூரா கரதர ஷேகே லேதேனே கரதரபலா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. என் தேவன் ஆசீர்வதித்து பிள்ளைகளை வழி நடத்துவீராக. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த பிள்ளைகளை தொடுவீராக. கர்ப்பத்தின் கனியில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபர ஷாக்கா லாக்கா துனா கரதரபலா ரியாக்க போர சந்த ரதன ஹதரபலா. தடைகளை நீக்கி போடுகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே முன் சென்று தடைகளை நீக்கி போடுவீராக. ஷலா ஹதர ஷலேதேனே ஹதர ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா ரீபா லஹதர ஷலா ஹதர ஷேதேனே கரதரபலா ரியாக்க போர ஷாக்கா லாக்கா துனா கரதரபலா. உடைய வல்லமினால் நிரப்புவீராக. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. ரீபா லஹதர ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. ஏசு கிறிஸ்துவின் வல்லமில்ல நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரியாக்க போர சந்த ரதன ஹதரபலா ரியாக்கோ ஷேகே லேதேனே கரதரபலா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கண்ணீரோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுவீராக. இப்படிய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலும் பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வீராக. அதிசயத்தை செய்வீராக. பிள்ளைகளுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து உடைய நன்மையினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். ரீபா லஹா தரஷா லக்கா தூரி கரதரபலா ராக்கா பார ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா ரீபா லஹா தரஷே லேதேனே மா கரபலா. குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறட்டும். என் தேவன் சமாதானத்தினால் நிரப்புங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் வாழ்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்வீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். என் தேவன் உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, உயர்த்துங்க. இந்த இரவு நேரத்தில் முற்றிலுமாக உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உமக்கு பயந்து இப்படியே கிருபைக்காக காத்திருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இப்படியே சமூகத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.